ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் மாநாட்டில் விஜய் அவர்கள் விஜயகாந்தை பயங்கரமா புகழ்ந்து பேசினார். இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டிருக்கு. சீமான் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் சூப்பரா சொன்னாரு, அதிரடியா சொன்னாரு, நியாயமா சொன்னாரு அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சீமானை புகழ்ந்திருக்கிறாங்க. அப்படி சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, விஜய் அவர்களை சரமறைய கேள்விகளை கேட்டிருக்காரு. ஏன்பா விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை குன்றி மருத்துவமனையில் இருக்கும் பொழுது அப்போ உனக்கு விஜயகாந்த் அண்ணனா தெரியலையா? இறந்துட்ட பிறகுதான் உனக்கு விஜயகாந்த் அண்ணனா தெரியுதா அப்படின்ற ஒரு கேள்விய விஜயை பார்த்து சீமான் அவர்கள் நறுக்குன்னு கேட்டிருக்காரு. உண்மையிலே சீமான் அண்ணன் இந்த கேள்வி கேட்டதுக்கு நம்ம வர இருக்கிறோம். ஏன்னா விஜய் அவர்களுக்கு விஜயகாந்தை இறந்த பிறகுதான் அண்ணன் அப்படின்னு தெரியுது. அவரு மருத்துவமனையில எந்த அளவுக்கு உயிருக்கு போராடிட்டு இருந்தாரு, மருத்துவமனையில எந்த அளவுக்கு அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாரு. அப்பெல்லாம் விஜயகாந்த அண்ணனா தெரியவே இல்லை. போய் ஒரு எட்டு கூட போய் பார்க்கவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம இங்க கேட்க வேண்டிய ஒரு விஷயமா தானே இருக்கு. இத பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்ணிருக்காங்க, அங்கீகரிச்சிருக்காங்க. சீமான் அவர்கள் 100% கேட்டதுல கரெக்ட், தப்பே இல்லை. அவர் கேட்டது கரெக்ட், 100% கரெக்ட். அவருடைய கேள்வியை நான் வரவேற்கிறேன். விஜய் அவர்கள் மாநாட்டுல விஜயகாந்தை அரசியல் ரீதியா எதிர்கொண்டார்னா அது மிக 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 பெரிய தவறு. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பிரேமலதா விஜயகாந்த் என்ன சொன்னாங்கன்னா, விஜயகாந்த் போட்டோவையோ விஜயகாந்தையோ பயன்படுத்தக்கூடாது, மற்ற கட்சியினர் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. சோ எல்லாரும் ஒரு கேள்வி கேட்டாங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது ஜெயலலிதாக்கு யூக்கல் என்ன பண்ணாங்க, பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்ணாங்க காட்டினாங்க. அப்போ பிரேமலதா விஜயகாந்த் ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்க அப்படி பண்ணது தப்புதான், ஆனா இதே விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆரை மானசீக குருவா ஏத்துக்கொண்டாரு. அப்படி ஏத்துக்கொண்டதுனாலதான் விஜயகாந்த் எம்ஜிஆரை எல்லா போஸ்டர்லயும் சரி பேனர்லயும் சரி அவர் என்ன பண்ணாரு, பதிஞ்சாரு. இவ்வளவு ஏன் எங்க அலுவலகத்துல எம்ஜிஆருக்கு சிலையை வச்சிருக்கிறோம், அவர் மானசீக குருவா ஏத்துக்கிட்டாரு. இப்பவும் விஜயகாந்த் அவர்களை எந்த கட்சியினா மானசீக குருவா ஏத்துக்கோங்க, ஏத்துக்கிட்டு அது பகிரங்கமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுங்க, தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தான் பிரேமலதா விஜயகாந்த் என்ன பண்ணாங்க, விஜய்க்கு சொன்னாங்க. ஆக்சுவலா விஜயோட மாநாடு இன்னைக்கு தான் நடக்க வேண்டியது, விஜயகாந்தோடைய பிறந்த நாள் இன்னைக்கு தான் நடக்க வேண்டியது. ஸோ இதுல ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு தான் அவங்க என்ன பண்ணாங்க, பேசினாங்க. சரி, அப்புறம் பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு அந்த மாநாடு முன்தேதியிலே நடத்தப்பட்டது. ஸோ அப்போ கூட விஜயகாந்த் அவர்களை அவங்க என்ன பண்ணாங்க, அரசியல் லாபத்துக்காக சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. உண்மையிலேயே விஜயகாந்த் மேல விஜய்க்கு அளவு கடந்த அன்பு இருந்தா, பாசம் இருந்தா அவர் என்ன பண்ணிருக்கணும், விஜயகாந்த் உடல்நலம் குன்றி இருக்கும் பொழுது போய் பார்த்துருக்கணும், அவர்கிட்ட ஆதரவு கேட்டிருக்கணும், அவரு மானசீக குருவா ஏத்துக்கிட்டு இருக்கணும், அரசியல் வழிகாட்டியா ஏத்துக்கொண்டு இருக்கணும். ஆனா இது எல்லாமே பண்ணவே இல்லை. அவருடைய மறைவுக்கு பிறகு அண்ணனா தெரிஞ்சு இந்த அளவுக்கு இது பண்ண, இது வாக்கு வங்கியை பிரிக்கிறதுக்கான ஒரு சூழ்ச்சி அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் பகிரங்கமா குற்றச்சாட்டு இருக்காங்க. எங்களுக்குன்னு ஒரு இயக்கம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, விஜயகாந்துக்கு நிகர் விஜயகாந்த் தான், விஜயகாந்துக்கு நிகர் விஜய் வந்துட முடியாது, அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். கேப்டனுக்கு இருக்கிற செல்வாக்கும் கேப்டனுக்கு இருக்கிற மக்களுடைய ஆதரவும் என்றென்றைக்கும் தேமுதிகவுக்கு தான், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒருபோதும் போகாது. விஜயகாந்தை விஜய் அவர்கள் தூக்கி பிடிக்கிறதுனால வாக்கு இப்படி சதறிடும் அப்படின்னு கனவு கூட நினைக்க கூடாது. நீங்க பர்சனலா அன்பாவோ பாசமாவோ விஜயகாந்தை கொண்டாடுங்க, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஆனா அரசியல் ரீதியா தமிழக வெற்றி கழகத்தினர் விஜயகாந்தை நீங்க கொண்டாடினால் அது தவறானது அப்படின்ற ஒரு எச்சரிக்கையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய்க்கு எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே விஜயகாந்தை வைத்துக் கொண்டு விஜய் அரசியல் செய்ய தனக்குன்னு ஒரு பாதை அவரு நியமிக்கவே இல்லை. விஜயகாந்த் படத்துல நடிக்கும் பொழுதே தனக்குன்னு ஒரு பாதையை அவர் செயல்படுத்திக்கிட்டாரு, தனக்குன்னு ஒரு அரசியல் வாழ்க்கையில ஈடுபட்டாரு. அவரு சினிமால நடிச்சுட்டு ஹீரோவா இருந்து கட்சி ஆரம்பிக்கல. சோ விஜயகாந்த் அவர்கள் படம் நடிக்கும் பொழுதே தனக்குன்னு ஒரு பாதையை செதுக்கிக்கிட்டாரு, மக்கள் மத்தியில ஆதரவு அவருக்கு பெருகிச்சு, மனித நேயமா இருந்தாரு, சேவைகளை புரிந்தாரு. எந்த அளவுக்கு சமூக சேவையில அவர் ஈடுபட்டாரு, மக்கள் சேவையில ஈடுபட்டாரு படம் நடிக்கும் பொழுதே. விஜய போல சினிமால தோல்வியுற்று அவர் ஒன்னும் அரசியலுக்கு வரல, உச்சத்தில் இருக்கும்போது அவர் அரசியலுக்கு வந்தார். ஆனா அவரு கட்சி ஆரம்பிக்கும் பொழுது மக்கள் மத்தியில் இருந்த செல்வாக்கு என்ன, இளைஞர்கள் மத்தியில் இருந்த எழுச்சி என்ன அப்படின்றது எல்லாம் விஜய் அவர்கள் உணரணும் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் புட்டு புட்டு வச்சிருக்கிறாங்க. சும்மா படத்துல தோல்வி விட்டுட்டு சினிமால தோல்வி விட்டுட்டு நான் உச்சத்துல இருக்கும் போதே மக்களுக்கு சேவை செய்ய வந்தேன், ஏன் அப்பவே வந்திருக்கலாமே, ஏன் இப்போ வந்தீங்க? ஜெயலலிதா கலைஞர் இருக்கும் போது வந்திருக்கலாமுங்க, விஜயகாந்த் இருக்கும் போதே வந்திருக்கலாமுங்க, ஏன் இந்த பெரும் தலைவர்கள் இல்லாத போது நீங்க வரீங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவரு
படத்துல சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் காப்பாற்றணும், சொத்துக்களை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அரசியல் வந்திருக்கிறாருன்னு நான் சொல்லல. பல அரசியல் விமர்சகர்கள், கட்சி தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, விஜய் மேல குற்றம் சாட்டி வந்திருக்காங்க. உண்மையிலேயே இவரு மக்கள் சேவை செய்யணும் அப்படின்னா எப்பவே வந்திருக்கலாம். நேரம் பார்த்து காலம் பார்த்தெல்லாம் இவர் வந்திருக்க கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குதுல்ல. ஸோ இப்பவும் விஜயகாந்தை யூஸ் பண்ணிக்கிறார் அவரு. அவர் போட்டோவையோ ஒரு புகழையோ விஜயகாந்த் அவர்களையோ விஜய் அவர்கள் யூஸ் பண்ணி வாக்கு வங்கியை ஏற்றி கொள்றதுக்கு தான் இவர் ட்ரை பண்றாரு. இவருக்குன்னு ஒரு பாதை அமைச்சிக்கவே இல்லை. சினிமால நடிக்கும் பொழுதும் சரி, சினிமால நடிச்சு மக்கள் சேவையும் சரி, மக்களுக்காக நிக்கிறதும் சரி, இவர் பண்ணதே இல்லை அப்படின்னு தான். ஈழ விடுதலை போருக்கெல்லாம் இவர் கொடுத்த நிதி எவ்வளோ, சக நடிகர்கள் கொடுத்த நிதி எவ்வளோ, இவரு கொடுத்த நிதி எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நம்ம கணக்கு போட்டு போகணும். உச்சத்துல இருந்த ஒரு ஹீரோ, கோடி கணக்கில் சம்பாதித்த ஒரு ஹீரோ ஈழ மக்களுக்கு கொடுத்த நிதி எவ்வளோ? இதே சினிமா துறை சார்பா ஈழ விடுதலை போராட்டத்துல உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிதி சேகரிக்கணும் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி வச்சு நிதி சேகரிச்சாங்க. அப்போ விஜய் அவர்கள் எவ்வளவு கொடுத்தார் அப்படின்னு சொல்ல முடியுமா? சோ இது எல்லாத்தையும் இவர் என்ன பண்ணணும், விஜய் அவர்கள் பார்க்கணும். ஆனா அரசியல் ஆரம்பிச்சிட்டோம், கட்சி ஆரம்பிச்சிட்டோம், நமக்குன்னு ஒரு பாதை இல்ல, நமக்குன்னு ஒரு கொள்கை இல்ல. இப்போ விஜயும் திராவிட கொள்கையை தான் தூக்கி பிடிக்கிறாரு. திராவிட கட்சி தலைவர்களை தான் இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய கொள்கை தலைவர்களா போட்டுக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது இங்க விஜய் அவர்கள் விஜயகாந்தை யூஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் சரமறையா கேள்வி கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே விஜயுடைய நடவடிக்கை அரசியல் லாபத்துக்காக தான் இருக்கு. உண்மையான ஒரு அன்பின் பற்றோ அவருக்கு இல்லை அப்படின்றதான் தெல்ல தெளிவா இருக்கு. ஆனா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெல்ல தெளிவா சொல்லிட்டாங்க, நீங்க விஜயகாந்த் அவர்களை பர்சனலா அன்பாகவோ பாசமாகவோ அவரை நீங்க எந்த இடத்துல வேணா தூக்கி பிடிச்சுக்கோங்க. ஆனா அரசியல் ரீதியா நீங்க அவரை நீங்க கொண்டாடினீங்கன்னா அது தவறானது அப்படின்றத அவங்க தெல்ல தெளிவா சொல்லியிருக்காங்க. விஜய் எங்க வீட்டு பையன் தான், சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல தான் இருக்கிறாரு, எங்க வீட்டுக்கு ஒருவர் சாப்பிடாரு, விஜயகாந்த் அவர்களே அண்ணா அண்ணான்னு சொல்லி கூப்பிட்டு பழகினாரு, விஜய் எங்க வீட்டு பிள்ளை தான், மகன் போலதான் நாங்க பார்த்தோம் அப்படின்றதெல்லாம் அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அது எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஆனா அரசியல்ல நீங்க விஜயகாந்தை வைத்து கொண்டு நீங்க இப்படி பிழப்பு நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு கட்சி தலைவர், அந்த கட்சி இருக்கிறாங்க, இல்லாமலாம் இல்லை, அந்த கட்சி இருக்குது, இயங்கிட்டு இருக்கு. ஆனா அந்த கட்சி தலைவரை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு வாக்கு வங்கியில பிரிக்கலாம் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, போக்கு சரியில்லை அப்படின்றது பிரேமலதா விஜயகாந்தோட கருத்தும் சரி. அது மாத்திரம் இல்லாம அண்ணாவையும் எம்ஜிஆரையும் அவர் புகழ்ந்து பேசுறாரு. ஏன்னா வாக்கு சதறிக்கணும், பிரிச்சுக்கணும் அப்படின்னு தான் விஜய் அவர்கள் நினைக்கிறாரு. இது தவறான போக்கு அப்படின்ற ஒரு எச்சரிப்பையும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து பார்க்கலாம். சோ விஜயகாந்த் அவர்களை அரசியல் லாபத்துக்காக, சுய லாபத்துக்காக நீங்க யூஸ் பண்ணிக்காதீங்க, அது ரொம்ப தவறானது அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க விஜய் அவர்களுக்கு. இதை பத்தி கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.